ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி, திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம 2 நடைபாதையில் எதில் வேணாலும் நடந்து போகலாம், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போய்க்கலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் காலையில் 4:45 5 மணிக்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 6 மணி நேரம் தான் ஆறுதா இன்றைக்கும் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்ககிட்ட ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி டோக்கன் இல்லாத தரிசனம் அப்படின்னா கண்டக்டரை இறக்கி விட்ருவாங்க. அதில் ஜாயின் பண்ணி 6 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதில் ஒரு டைம் போட்டிருக்கும். வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக அந்த டைம் ஒட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை. அண்ட் டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. 800 டிக்கெட்ஸ். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 10,500 ரூபாய். காலையில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். டொனேஷன், தர்ஷன் அமௌண்ட் ரெண்டும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போது பே பண்ணிக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 17ஆம் தேதி புஷ்ப பல்லாக்கு இருக்கிற அன்னைக்கு எந்த ஆர்ஜித சேவாவும் ஓப்பன் ஆகலை. மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகியிருந்தது. ஒரு சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். முந்தானேத்து பார்த்துட்டு வந்த ஊஞ்சல் சேவா என்னோடய லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 பேருக்கா இந்த டிக்கெட்டில் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்காமடேஷன் பொதுவாக 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ மத்தியானம் 3 மணி போல் ஜூலை மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வர்ச்சுவல் சேவாவில் 300 ரூபாய் தரிசனத்தில் நம்மளை சுவாமி பார்க்க அனுமதிப்பாங்க. கல்யாணோற்சவம் புக் பண்ணோம் அப்படின்னா பிரசாதம் லட்டுவோட சேர்த்து ப்ளவுஸ் பீட் உத்தரியம் கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். சேவா நம்ம விருப்பப்பட்டால் எஸ்எபிஎஸ் சேனலில் பார்த்துக்கணும். டிவிலையோ யூடியூப்லேயோ தரிசனத்தை மட்டும் அனுமதிப்பாங்க. வர்ச்சுவல் சேவாவுக்கு 300 தரிசனம் கியூ வழியாக போய் பார்க்கலாம். மற்ற தரிசன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புக் பண்ணிக்கிறதுக்கு. மினிமம் கோட்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ சேவாவுக்கு மட்டும்தான் பே பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சாமி பார்க்கணும் இந்த வர்ச்சுவல் சேவா மூலமாக அப்படின்னா ஜூலையில் ஏதாவது ஒரு டேட்டுக்கு நீங்கள் சேவா ஏதாவது ஒன்று புக் பண்ணிக்கணும். அவைலபிலிட்டி செக் பண்ணுறப்ப அந்தந்த சேவாக்கு தான் நீங்கள் பார்க்கணும். என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தரிசனம் 1 இயர்க்குள்ளார எப்போ வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் அவ்வளோ டிலேவாலாம் நீங்கள் புக் பண்ணிக்காதீங்க. ஓரளவுக்கு 2-3 மாதத்தில் நீங்கள் சாமி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் நீங்கள் ஆகஸ்ட்டில் போகணும் இல்லை செப்டம்பரில் போகணுன்னா கூட இப்போவே சேவா டிக்கெட்டை போட்டு வச்சிடலாம். ஸோ அதை பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆகஸ்ட்டுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட்டு லாகின் பண்ணி அவைல் தர்ஷன் மூலமாக டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் போதும். ஈஸியாக புக் ஆகிடும் இந்த டிக்கெட். ஏப்ரல் மாதம் தீர்ந்த அளவுக்கு போன மாதம் தீரல, கொஞ்சம் டிலேவாக தீர்ந்தது. கொஞ்சம் டிலேவாக நான் சொல்கிறது ரொம்பலாம் இல்லை. கல்யாணோற்சவம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீரும். ஏன்னா 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ளவுஸ் பீட்டு உத்திரியத்தோட தரிசனம் கொடுக்குறாங்கல்ல, அதனால். மீதி சேவா செக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல ஒரு கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கலாம். மீதி சேவானா 1 இல்லைனா 2 புக் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான ரூல் என்னென்னா, நீங்கள் எந்த சேவா புக் பண்ணாலும் சரி, மறுபடியும் எந்த சேவா புக் பண்ணுறதுக்கு 120 நாள் டைம் கேப். பொதுவாக நம்ம தரிசன டேட்லேருந்து தான் டைம் கேப் கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் வர்ச்சுவல் சேவாக்கு சேவா டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இன்றைக்கி புக்கிங்க்கு நான் எலிஜிபிள். நான் புக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அடுத்த புக்கிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 மணி போல் லாகின் பண்ணுங்கள். கிளிப்போர்ட் மெத்தடில் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். எந்த சேவா உங்களுக்கு தேவையோ அதை புக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பர்சன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் கோத்திரம் கேட்டிருந்தால் கோத்திரமும் கொடுத்துட்டு பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க.
பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் do you want a while தர்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டு ஸ்லாட்டு யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க 3 கல்யாண உற்சவம் 6 பேருக்கு போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அவசியம் தனித்தனி லாகின்ல ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிவிட்டு எந்த சேவாவாக இருந்தாலும் சரி மறுபடியும் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பருக்கு 120 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். இப்போது இப்போ எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு டிக்கெட் போட்டுட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னொரு டிக்கெட் போடணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரே மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி புக் ஆகும். ஒரு சீனியர் சிட்டிசனும் புக் ஆகும், ஒரு வர்ச்சுவல் சேவாவும் புக் ஆகும். ஆனால் அக்காமடேஷன் உங்களுக்கு தனித்தனியாலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனி மொபைல் நம்பர்லேருந்தெல்லாம் லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷனுக்கு சொல்கிறேன். திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க வர்ச்சுவல் சேவா ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது கூட இப்போ ரொம்ப நேரம் இருக்கிறது கிடையாது. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு போகிறீங்கன்னா கூட இப்போவே சேவா புக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீங்கள் வர்ச்சுவல் சேவா மூலமாக சுவாமி பார்க்கணும் அப்படின்னா கூட அவசியம் நீங்கள் ஜூலையில் தான் போட்டாகணும். ஏன்னா ஜூலையில் போட்டால் தான் அடுத்த நாளுக்கு தரிசனம் போட முடியுங்கிற ரூல் படி ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். இல்லைனா அவைலபிலிட்டி காமிக்காது. ஆகஸ்ட்லேயே நீங்கள் சேவாவும் புக் பண்ணி தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணணுன்னா காமிக்காது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சாமி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க இப்போ ஜூலையில் பே பண்ணிக்கோங்க. நான் மார்ச் 7 கடைசியாக போட்டேன். நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிறப்போ கரெக்டாக நீங்கள் அந்த டேட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. சில மாதத்தில் 30 இருக்குது, சில மாதத்தில் 31 இருக்குல்ல. அந்த டேட்டை கேல்குலேட் பண்ணி நீங்கள் சேவை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கூட தரிசனம் போட்டுக்கலாம். 1 இயர் டைம் இருக்குது. 17ஆம் தேதி ஆர்ஜித சேவை ஓப்பன் ஆகலை, ஆனால் வர்ச்சுவல் சேவை ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக எல்லா டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகும் தான். ஆர்ஜித சேவா மலையப்ப சுவாமி பல்லக்கில் இருக்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாக எந்த டிக்கெட்டும் ஓப்பன் ஆகலை. மற்ற எல்லா டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,084 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.69 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,929 பேர். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்க பிரதட்சணை புக்கிங் பற்றினது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். 23ஆம் தேதி புக்கிங் இருக்குது. சீனியர் சிட்டிசன் தர்ஷன் புக்கிங் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் விஐபி பிரேக் தர்ஷன் புக்கிங் பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எந்த புக்கிங்கும் இல்லை, ஃப்ரீ தான். டிப்பில் செலக்ட் ஆனவங்க பே பண்ணிக்கோங்க. சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகிருக்கேன். 13 வயசில் பசங்க இருக்காங்க, 14 வயசில் பசங்க இருக்காங்க, கூட அழைச்சிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கல்யாணோத்சவம்னா பொம்பளை பசங்க நமக்கு இருக்குது, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் வாங்கிட்டு சுபதம் என்ட்ரியில் போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சுப்ரபாதம் சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டிடிடி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.